வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. சிறப்பு நீதிமன்றம் மூலம் குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்க நடவடிக்கை என்றும் திட்டவட்டம். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் யார் அந்த சார் என்பதற்கு ஆதாரம் இருந்தால் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் வழங்கலாம். மாணவி தொடர்பான சென்சிட்டிவ் வழக்கில் அரசியல் செய்ய வேண்டாம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. ஞானசேகரன் திமுக உறுப்பினர் அல்ல, திமுக ஆதரவாளர். எதிர்க்கட்சியின் தொடர் குற்றச்சாட்டிற்கு பேரவையில் முற்றுப்புள்ளி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஆய்வாளர் பொறுப்பில் இருக்கிற ஒருவரையும் கைது செஞ்சிருக்காங்க. நான் முன்பு விளக்கம் தந்த சென்னை மாணவி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் நிச்சயமா சொல்றேன், உறுதியாக சொல்றேன், திமுக உறுப்பினர் இல்லை, திமுக ஆதரவாளர். அதை நாங்கள் மறுக்கல. அமைச்சர்களோடு அரசியல்வாதிகளோட படங்கள் எடுத்திருக்கலாம், தவறு இல்லை. ஆனால் யாராக இருந்தாலும் உண்மையாக திமுக இருந்தாலும் நான் நிச்சயமாக உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன். அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் திமுக காரன் இல்லை, திமுக உறுப்பினர். சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக முதல்வர் தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு. சட்டமன்றத்தில் ஜனநாயகம் செத்து போச்சு. நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேண்டும். செத்து போச்சு, செத்து போச்சு. தமிழகத்தில் திமுக போராட்டம் நடத்தினால் வழக்கு மட்டுமே, அதிமுக போராட்டம் நடத்தினால் கைது. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் எதிர்க்கட்சிகளின் குரல் வலை நசுக்கப்படுவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் யார் போராட்டம் நடத்தினாலும் கைது செய்யப்படுவதாக விமர்சனம். போராட்டத்துக்கு அனுமதி வழங்குவதில் எந்த பாகுபாடும் இல்லை என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விளக்கம். அனுமதிக்கப்படாத இடத்தில் போராட்டம் நடத்தியதால் தான் கைது என்று அதிமுக உறுப்பினர் ஆர்.பி. உதயகுமார் கேள்விக்கு பதில். சுரங்க ஏலம் தொடர்பான மசோதா மீது மாநிலங்களவையில் அதிமுக எம்பி தம்பிதுரை என்ன பேசினார் என்று முதலமைச்சர் கேள்வி. மசோதாவை ஆதரித்தது உண்மையா இல்லையா என்றும் விலாசல். இல்லை என்று சொன்னால் அதை சொல்லுங்கள், அதற்கு பெரும் முடிவெடுக்கலாம். மாநிலங்கள் உறுப்பினர் மதிப்புக்குரிய தம்பிதுரை அவர்கள் அந்த அவையில பேசி ஆதரித்து பேசியிருக்கிறார். இது உண்மை இல்லை என்று மறுக்கிறீர்களா? அமைச்சர் பதில் முடியட்டு பிளீஸ். டங்ஸ்டன் திட்டத்தை எக்காரணம் கொண்டும் அனுமதிக்க மாட்டோம் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு திட்டவட்டம். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் பேச்சு. மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைய மூல காரணமே அதிமுக தான் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. தங்களது தவறை மறைக்கவே டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பான மாஸ்கை அதிமுகவினர் அணிந்து வந்திருப்பதாகவும் சாடல். ஆதரித்த அந்த காரணம்தான் இந்த அந்த முதல் காரணத்தை நீங்கள் ஆரம்பித்தீர்கள். அதற்கு பிறகு இருக்கு சார் முடிக்கிறீங்க. இல்ல நீங்க தொலைத்தொடர்பு துறையை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள மத்திய அரசு யார் அந்த சார் என்பதை கண்டறியலாம். காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. சார் என்று கேட்கிறார்களே,
ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் டெலிகாம் சர்வர் இருக்கிறது. மிஸ்டு கால், ரிசீவ்டு கால், டயல்டு கால், வருகின்ற சேவை, தொலைபேசியில் பேசுவது, அனைத்து தரவுகளும் ஒன்றிய அரசின் சர்வரில் இருக்கின்றது. ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற டெலிகாம் துறையிலிருந்து அந்த எண்ணை வெளியிடலாம், யார் அந்த சாரை வெளியிடலாம், ஏன் வெளியிடவில்லை, எதற்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள்? மத்திய அரசின் யுஜிசி சட்ட திருத்தம் தமிழ் இனத்தை அழிக்கும் முயற்சி என்று அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் கடும் கண்டனம். துணைவேந்தரை நியமிக்க ஆளுநருக்கு மட்டுமே உரிமை என்ற விதி மறைமுகமாக இடஒதுக்கீட்டிற்கு எதிரான தாக்குதல் என்றும் காட்டம். அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒரு பக்கம் இடஒதுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் மாநிலத்துக்கான உரிமைகளை பறித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கல்வித்துறையிலே மத்திய அரசாங்கம் எடுக்கின்ற இந்த நடவடிக்கை, உயர்கல்வித்துறையிலே எடுக்கிற இந்த நடவடிக்கைக்கு என்ன காரணம்? சட்டப்பேரவையில் உரையை வாசிக்காமல் ஆளுநர் வெளியேறிய விவகாரம். ஆளுநரின் நடவடிக்கையை பேரவை கண்டிப்பதாக சபாநாயகர் அப்பாவு கருத்து. இப்படிப்பட்ட பதிவுகளை போட்டு தமிழக மக்களையும் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களையும் இது அவமானப்படுத்துகின்ற ஒரு செயலாக செய்வது வன்மையாக இந்த பேரவை கண்டிக்கிறது. சட்டமன்றத்தில் உரையை படிக்காமல் சென்ற ஆளுநருக்கு சீமான் ஆதரவு. பொய்யை படிக்க வேண்டாம் என்பதால் ஆளுநர் படிக்காமல் சென்றிருக்கலாம் என கருத்து. ஆளுநரை முற்றுகையிட்ட விவகாரத்தில் அதிமுகவினர் மீதான உரிமை மீறல் நடவடிக்கை திரும்ப பெறப்பட்டது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோளை ஏற்று சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. 60 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு நாட்டில் 3வது முறையாக ஆட்சி அமைந்திருப்பதாகவும் பெருமிதம். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பிரம்மாண்ட ரோட் ஷோ. சாலையின் இருபுறமும் பொதுமக்கள் மலர்களை தூவி உற்சாக வரவேற்பு. டெல்லியில் நடைபெற்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம். பாஜக எம்பி சௌத்ரி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பிரியங்கா காந்தி உள்ளிட்ட எம்பிக்கள் பங்கேற்பு. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சிக்கு திரிணாமுல் காங்கிரஸ் ஆதரவளிக்கும். மம்தா பானர்ஜியின் அறிவிப்புக்கு முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நன்றி. முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பில் தேசிய அளவில் நிபுணர் குழுவை அமைக்காதது ஏன்? அணையின் கட்டமைப்பு ரீதியிலான ஆய்வு கடைசியாக எப்பொழுது மேற்கொள்ளப்பட்டது என்றும் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. முல்லை பெரியாறு அணையை தொடர்ந்து ஆய்வு செய்ய சுதந்திரமான நிபுணர் குழுவை அமைக்க தயார். தமிழக அரசின் கருத்து மீது பதிலளிக்க மத்திய அரசு தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். தென்பெண்ணையாறு நீர் பிரச்சினை குறித்து தமிழ்நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண முயற்சி. பெங்களூருவில் கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் பேட்டி. ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். மதசார்பற்ற வளாகத்தில் கூட்டங்களை நடத்திட தமிழக அரசு அறிவுறுத்தல். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அரசியல் கட்சிகள் மத வழிபாட்டு தலங்களை பயன்படுத்த தடை.
இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை ஒலிபெருக்கியை பயன்படுத்தக்கூடாது என்றும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையொட்டி மாவட்ட எல்லையில் அதிகாரிகள் தீவிர வாகன சோதனை. தேர்தல் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்ட நிலையில் பல்வேறு பகுதிகளிலும் பறக்கும் படையினர் அதிரடி ஆய்வு. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு 3 மாதங்களுக்குள் தொகை வழங்க நடவடிக்கை. சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி விளக்கம். HMP வைரஸ் தொடர்பாக மக்கள் பதற்றமடைய வேண்டாம். சட்டப்பேரவையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். தமிழக ரேஷன் கடை விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கு ஊக்கத்தொகை அறிவிப்பு. குடும்ப அட்டை ஒன்றுக்கு 50 காசுகள் ஊக்கத்தொகையாக வழங்க கூட்டுறவுத்துறை உத்தரவு. பணி நிரந்தரம் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை தமிழக அரசு நிறைவேற்ற வலியுறுத்தல். ஜனவரி 26ஆம் தேதி சென்னையில் போராட்டம் நடத்த உள்ளதாக டாஸ்மாக் பணியாளர்கள் கூட்டமைப்பு அறிவிப்பு. இஸ்ரோவின் புதிய தலைவர் நாராயணனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. நாராயணனின் பயணம் மேலும் பல தமிழ்நாட்டு மாணவர்கள் சாதனையாளர்களாக உருவாக ஊக்கமளிக்கும் என்றும் நெகிழ்ச்சி. தமிழகத்தைச் சேர்ந்த நாராயணன் விண்வெளித்துறையின் முக்கிய பொறுப்பில் நியமிக்கப்பட்டுள்ளது மாநிலத்திற்கு பெருமை. விண்வெளி ஆராய்ச்சியில் தங்கள் தலைமையில் நாடு இன்னும் பல உச்சங்களை தொட வேண்டும் என்றும் EPS வாழ்த்து. சந்திரயான் 4, ககன்யான் போன்ற முக்கிய திட்டங்களை ஒருங்கிணைத்து கொண்டு செல்லும் மிகப்பெரிய பொறுப்பு உள்ளது. இஸ்ரோ புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நாராயணன் தொலைபேசி வாயிலாக மாலை முரசு தொலைக்காட்சிக்கு பேட்டி. ககன்யான் ப்ரோக்ராம், புதுசாட்டு ராக்கெட் டெவலப்மெண்ட், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ராக்கெட் டெவலப்மெண்ட், தென் அந்த சந்திரயான் 4 அங்கே போய் சாம்பிள் எடுத்து வரக்கூடிய ப்ரோக்ராம், அப்புறம் நிறைய நேவிகேஷன், கம்யூனிகேஷன், எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்லாம் லான்ச் பண்ண வேண்டியிருக்கு. அது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் கையில் இருக்கு. இதை வந்து ஒரு டீமாட்டு நாங்கள் we are going to take. தமிழகத்தில் பல்வேறு தனியார் கல்லூரிகளில் களை கட்டிய சமத்துவ பொங்கல் விழா. தமிழர்கள் பாரம்பரிய உடை அணிந்து மாணவ மாணவிகள் உற்சாக கொண்டாட்டம். தஞ்சை தனியார் பேக்கரியில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி சேதம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து திருமணம் செய்து கொண்ட தைவான் நாட்டு தம்பதி. பாரம்பரிய முறைப்படி வேட்டி சேலை அணிந்து வாழ்த்திய உறவினர்கள். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் பொங்கல் பண்டிகையையொட்டி மக்களின் வருகைக்காக காத்திருக்கும் மண்பாண்டங்கள். ஆள் பற்றாக்குறை, மந்தமான விற்பனை உள்ளிட்ட காரணங்களால் கவலையில் ஆழ்ந்துள்ள தொழிலாளர்கள். வேலைகள்லாம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. 2025 பேரும் இப்போ மேகமூட்டத்தோடு தான் இருந்துகிட்டு இருக்கு. வேலைகள்லாம் சுமாராக தான் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் பாரம்பரிய கலையில் அதனால் நாங்கள் மண்பாண்டம் ஓரளவுக்கு ரெடி பண்ணி தான் வச்சுருக்குறோம் இந்த பொங்கலுக்காண்டி. உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் நீட்டிப்பு இல்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு திட்டவட்டம். கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனைகள், பள்ளிகளில் உள்ள காலியிடங்களை விரைவாக நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
ஆளுநருக்கு எதிராக ஆளுங்கட்சியினரின் போராட்டத்திற்கு அனுமதி அளித்து விதிமீறலில் ஈடுபட்டதாக பாமக புகார். சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு எதிராக நடவடிக்கை கோரி பாமக தொடர்ந்த வழக்கு ஜனவரி 10ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. புதிய தமிழகம் கட்சி பேரணிக்கு கடைசி நேரத்தில் அனுமதி மறுத்தது ஏன்? காவல்துறை விளக்கமளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிறைத்துறை அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபட்டதற்கான முகாந்திரம் இருந்தால் துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். கைதிகள் தயாரித்த பொருட்கள் குறித்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சமூக வலைதளங்களில் குழந்தைகளின் ஆபாச வீடியோக்களை பதிவிட்ட வழக்கு. கைதான இளைஞர் மீது குண்டர் தடுப்புச் சட்டம் பாய்ந்தது. மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் ஆக்கிரமிப்பு கட்டிடங்கள் அகற்றம். சாலையோரங்களில் இருந்த கட்டிடங்களை ஜேசிபி எந்திரத்தின் மூலம் இடித்து அகற்றிய அதிகாரிகள். அசாம் மாநிலத்தில் நிலக்கரி சுரங்கத்தில் சிக்கிய 9 தொழிலாளர்களை மீட்கும் பணி 3வது நாளாக தீவிரம். ராட்சத கிரேன் உதவியுடன் ஒருவரின் உடலை மீட்ட தேசிய பேரிடர் மீட்பு படை. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் மகா கும்பமேளா நிகழ்ச்சிக்கான முன்னேற்பாடுகள் தீவிரம். பொதுமக்கள் முன்னிலையில் நடைபெற்ற போலீசாரின் தீவிரவாத தடுப்பு ஒத்திகை. டெல்லியில் சுமார் 5 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து குவித்ததாக நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய அதிகாரி மீது சிபிஐ புதிய வழக்கு பதிவு. கடந்த ஆண்டு 5 லட்சம் லஞ்சம் வாங்கியதாக கைது செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் ஒரு வழக்கு. கேரள மாநிலம் மலப்புரம் பள்ளிவாசல் திருவிழாவில் யானை மிரண்டதால் மக்கள் ஓட்டம். பக்தர் ஒருவரை தும்பிக்கையால் தூக்கி வீசிய காட்சி வைரல். திருப்பதி மலைக்கு வரும் பக்தர்கள் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும். HMP வைரஸ் பாதிப்புகள் ஏற்படுவதை தடுக்க திருப்பதி தேவஸ்தானம் வேண்டுகோள். டெஸ்ட் பவுலர்களுக்கான ICC தரவரிசையில் 10வது இடத்தை பிடித்தார் ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் ஸ்காட் போலாண்ட். தரவரிசையில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளார் இந்திய வீரர் ஜஸ்பிரீத் பும்ரா. திருமண ஆவண படத்தில் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு காட்சிகளை அனுமதியின்றி பயன்படுத்திய விவகாரம். நடிகை நயன்தாராவுக்கு எதிராக தனுஷ் தொடர்ந்த வழக்கில் ஜனவரி 22ஆம் தேதி இறுதி விசாரணை என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு.